Hey guys, welcome back. Finally வந்து Iqoo 3 ஓட சக்சஸர் ஒரு வருஷம் கழிச்சு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரியல்மி மாதிரி மார்க்கெட்டை வந்து ரொம்ப சீக்கிரமாக ஃப்ளட் பண்ணாமல் ஒரு ஜென்ரேஷன் அப்கிரேடே வந்து ஒரு நல்ல அப்கிரேடாக தான் பண்ணி கொண்டு வராங்க. ஸோ இன்றைக்கி இந்தியாவில் Iqoo 7 சீரீஸில் வந்து Iqoo 7 and 7 Legend ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே வந்து ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து ஃப்ளாக்ஷிப் லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து Iqoo 7ஓட ஃபுல் டீட்டெயில் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்பிளேலேருந்து பார்த்தோன்னா 6.6 inch கொண்ட ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்த்தா கூட 120 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது அண்ட் 300 ஹெட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேவோட அவுட்டோர் பிரைட்னஸ் நம்ம பார்த்தோன்னா ஒரு மேக்ஸிமமாக வந்து 1300 நிட்ஸ்க்கான ஒரு பீக் பிரைட்னஸ் சப்போர்ட்டும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேக்காக டெடிகேட்டடாக வந்து இன்டெலிஜென்ட் டிஸ்பிளே சிப்னு ஒரு சிப்பை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பிக்சல் பாக்ஸ் கூட கொலாப் பண்ணி இந்த சிப்பை வந்து இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து MEMC-க்கான சப்போர்ட் இருக்குது. HDR கண்டென்ட் வந்து நம்ம சீம்லெஸ்ஸாக வந்து ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கலாம். நார்மலாக ஒரு கேம் விளையாடும்போது ஒவ்வொரு ஃப்ரேம் வந்து GPU தான் வந்து ரெண்டர் பண்ணிவிடும். ஸோ இந்த டிஸ்பிளே சிப் இருக்கிறதுனால GPUயோட லோடு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுது. ஸோ இதனால் வந்து நம்மளுக்கு கன்சிஸ்டண்ட்டான ஃப்ரேம் ரேட் கிடைக்குது. நார்மலாக GPUக்கு மட்டும் லோடு அதிகமாகிடுச்சுன்னா ஃப்ரேம் வந்து ட்ராப் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஹீட் வந்து கொஞ்சம் அதிகமாக ஜென்ரேட் ஆகும். ஹீட் ஜென்ரேஷன் ஆச்சு அப்படின்னா பர்ஃபார்மன்ஸில் இஷ்யூ இருக்கும். ஏன்னா CPU அந்த இடத்துல வந்து த்ராட்டில் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த டிஸ்பிளே சிப் நம்மளுக்கு நல்லாவே கை கொடுக்குது. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்தோன்னா குவால்கமோட ஃப்ளாக்ஷிப்பான ஸ்னாப்ட்ராகன் 870 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 865 நம்ம என்ன பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோமோ சிமிலரான பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு இதுலேருந்தும் கிடைக்கும். ஸ்லைட்டாக வந்து 865 ஸ்லைட்டாக ஒரு ஓவர் கிளாக்டு பண்ண வெர்ஷன் தான் வந்து இந்த 870 சிப்செட். இதில் வந்து Adreno 650க்கான GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து 670 MHz வந்து கிளாக் பண்ணியிருக்காங்க. அவங்க சைட்லேருந்து லிக்விட் கூலிங் சிஸ்டம்க்கான சர்ஃபேஸ் வந்து இந்த வாட்டி 6000 mm² வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. Iqoo 7 Legendோட Iqoo 7ல் வந்து அந்த சர்ஃபேஸ் ஏரியா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதனால் வந்து ஹீட் டிசிபேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸ்டோரேஜ் சப்போர்ட்னு வரும்போது இதில் வந்து UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் சப்போர்ட்டோட வருது. LPDDR5 RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து எக்ஸ்டெண்டட் RAM இருக்கதா சொல்கிறாங்க. நார்மலாக நம்ம பிசியில் வந்து ரேமை பூஸ்ட் பண்ணுறதுக்காக பென்ட்ரைவ் வந்து நம்ம ரேமாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிமிலரான டெக்னாலஜியை தான் வந்து இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ஸ்டோரேஜ் அந்த ரோம் இருக்குது பார்த்தீங்களா, ரீட் ஒன்லி மெமரி, அதை வந்து ரேமாக வந்து இவங்க கன்வெர்ட் பண்ணி தராங்க. ஸோ மல்டி டாஸ்கிங் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு நல்ல சீம்லெஸ்ஸான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க உங்கள் சைட்லேருந்து. சாஃப்ட்வேர்னு பார்த்தோன்னா Android 11 மேலே பில்ட் பண்ண Iqooல தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் வெர்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆரிஜின் OS இதில் கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். பட் ஆரிஜின் OS வந்து சைனீஸ் வேரியண்ட்டில் மட்டும்தான் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோன்னா 4400 mAh பேட்டரி, அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 66 வாட்க்கான ஃப்ளாஷ் சார்ஜ் சப்போர்ட் இருக்குது. ஸோ விவோவோட சார்ஜர் தான் வந்து இங்கே யூஸ் பண்ணுறாங்க. அவங்க சைடில் வந்து 30 மினிட்ஸ்க்குள்ள வந்து 0 to 100% ஃபுல் சார்ஜ் ஆகிடும்னு சொல்கிறாங்க. எனக்கு கேட்டால் வந்து ஒரு 15 வாட் சார்ஜர் கொடுத்துருந்தாலே போதும் தான் சொல்லுவேன். பட் இதில் 66 வாட் கொடுத்ததே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். அண்ட் கேமரா நம்ம பார்த்தோன்னா பின்னாடி வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா வந்து 48 மெகாபிக்சலுக்கான Sony IMX 598 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ட்ரூ 48 MP சென்சார் கிடையாது. இங்கே வந்து பிக்சல் பின்னிங் தான் யூஸ் பண்ணுறாங்க. 4-in-1 பின்னிங் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பை டிஃபால்ட்டாக எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து 12 மெகாபிக்சலில் தான் ஃபோட்டோஸ் எடுக்கும். இந்த மெயின் கேமராவுக்கு வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணும்போது OS சப்போர்ட் கொடுக்கறது எல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது. நிறைய பிராண்ட் வந்து OS வந்து இந்த sub 30K செக்மெண்ட்டில் கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். OS இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் நம்ம பார்த்தோன்னா வீடியோவில் ஸ்டெபிலைசேஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். லோ லைட்டில் நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது ஷட்டர் ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு மைனர் டிலே இருக்கும். அந்த டைம் ஃபோன் ஷேக் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஷேக் வந்து இந்த OS அப்சார்ப் பண்ணும். இதுக்கெல்லாமே வந்து OS நல்லாவே கை கொடுக்கும். செகண்டரி கேமரான்னு பார்த்தோன்னா ஒரு 13 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா 120 டிகிரி வந்து ஃபீல்ட் ஆஃப் வியூ இருக்குது. இந்த அல்ட்ரா வைட்லேயே வந்து நம்மளால் 2.5 சென்டிமீட்டர் வரைக்கும் மேக்ரோவிலேயே வந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஸோ ஒரு நல்ல இம்ப்ளிமெண்டேஷன் தான் பண்ணியிருக்காங்க. மேக்ரோவுக்காக டெடிகேட்டடாக ஒரு சென்சார் கொடுத்து ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணாமல் இந்த செட்டப் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்து மூணாவது கேமரான்னு பார்த்தோன்னா ஒரு 2 MP-க்கான மோனோக்ரோம் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு டெப்த்துக்கு எல்லாமே வந்து இது ஹெல்ப் ஆகும். ஃப்ரண்ட் கேமரான்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு 16 மெகாபிக்சலுக்கான ஒரு ஷூட்டர் கொடுத்துருக்காங்க. வீடியோ கேப்பபிலிட்டின்னு பார்த்தோன்னா 4K வீடியோஸும் ஷூட் பண்ண முடியும். அண்ட் சூப்பர் ஸ்டடி மோடு வந்து டெடிகேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருக்குது. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோன்னா டூவல் ஸ்பீக்கர் செட்டப் இருக்குது. அண்ட் ஹைரஸ் ஆடியோக்கான சப்போர்ட்டும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லீனியர் வைப்ரேஷன் மோட்டார் யூஸ் பண்ணியிருக்காதா சொல்கிறாங்க. ஸோ போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணவும் இந்த
இடத்துல வந்து ஹாப்டிக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. கேம் ப்ளே பண்ணும்போது ஹாப்டிக்ஸ் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அது வந்து இவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பில்டு நம்ம பார்க்கும்போது பேக்கில் வந்து கிளாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 8.7 mm திக்னஸ் இருக்குது. வெயிட் பார்த்தோன்னா 210 கிராம்ஸ் இருக்குது. Iqoo 3 கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல வெயிட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. பயோமெட்ரிக்ஸ்னு பார்த்தோன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அண்ட் Iqoo 3ல வந்து இதில் என்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நம்ம பார்த்தோன்னா வெயிட் வந்து ஒரு 10 கிராம் கம்மி பண்ணியிருக்காங்க. கேமராவில் வந்து OISக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் Iqoo 3ல வந்து அந்த ஆட் ட்ரிகர்ஸ் இருந்தது. பட் அது வந்து இந்த வாட்டி மிஸ் ஆயிருக்கு. ஸோ அதுவும் அந்த ஆட் ட்ரிகர்ஸும் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 32,000க்கு வந்து 8GB + 128GB பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. 8 + 256GB மாடல் வந்து 34,000க்கும், அதுக்கப்புறமா வந்து 12 + 256GB மாடல் வந்து 36,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. 5G ஸ்மார்ட் ஃபோனை தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஒரே ஒரு சிங்கிள் பேண்ட் சப்போர்ட் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. பட் இனிஷியலாக லான்ச் ஆஃபர்ஸ் நம்ம பார்த்தோன்னா ICICI பேங்க் யூஸ் பண்ணுறவங்க வந்து ஃப்ளாட்டாக 2,000 ரூபி டிஸ்கவுண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அமேசான் கூப்பானில் வந்து ஒரு 2,000 ரூபி டிஸ்கவுண்ட் இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இந்த டிஸ்கவுண்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா பேஸ் வேரியன்ட் 8 + 128GB வந்து நம்மளுக்கு 28,000க்கு கிடைக்கும். ஸோ இந்த பட்ஜெட்டில் நம்ம பார்த்தோன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஸ்மார்ட் ஃபோனை தான் தெரியுது. பட் இந்த வாட்டி கேமராலையும் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. பட் கேமரா கண்டிப்பாக நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் ரியல் வேர்ல்டில் இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது நம்மளுக்கு தெரியும். பட் Mi 11Xக்கு வந்து ஒரு செம்ம நெக் டு நெக் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்குது. Mi 11Xல அட்வான்டேஜ் நம்ம பார்த்தோன்னா இதோட வெயிட் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் ஒரு 15 கிராம்ஸ் வெயிட் கம்மி. பட் அதில் வந்து OISக்கான சப்போர்ட் இல்லை. இதில் வந்து OIS சப்போர்ட் இருக்குது. நீங்கள் இந்த பட்ஜெட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ண போகிறதா இருந்தீங்கன்னா MIUI பேஸ் பண்ணால் Mi 11X சூஸ் பண்ணிங்களா, இல்லை IQUI பேஸ் பண்ணால் இந்த Iqoo 7 சூஸ் பண்ணிங்களான்னு மறக்காமல் உங்கள் ஒப்பீனியன் எல்லாமே வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட வந்து Iqoo 7 Legend வந்து Snapdragon 888 பவர்ட் ஸ்மார்ட் ஃபோனை வந்து அது லான்ச் பண்ணியிருக்காங்க. 8 + 128GB மாடல் வந்து 39,990 அதாவது 40,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹையர் அண்ட் வேரியன்ட் 12 + 256GB மாடல் வந்து 44,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் வந்து பேங்க் டிஸ்கவுண்ட்லாம் தராங்க. அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5,000 ரூபி வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ அந்த டிஸ்கவுண்ட்லாம் யூஸ் பண்ணால் 35,000க்கு Snapdragon 888 பவர்ட் ஸ்மார்ட் ஃபோனே கிடைக்குது. ஸோ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.